ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்தி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கொஞ்சம் இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது போல் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் 2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். அடுத்து நீங்கள் நான்வெஜ் மசாலா வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி அதாவது வதக்கி வச்சுருந்த அந்த ஆனியன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இது போல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வதக்கி சேர்க்குறோம் இல்லையா, இதுதான் முக்கியமான ஒரு இது. கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. இதோட நம்ம வெங்காயம் வதக்குன இந்த கடாய் இருக்கும் இல்லையா, அதே கடாயிலே இந்த ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை நான் சேர்த்துட்றேன். நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றணும், தாளிக்கணும் எதுவுமே அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் வதக்குறீங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டெப் மட்டுமே போதும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு நடுவில் நீங்கள் அடி பிடிக்காமல் அது வெந்துச்சான்னு செக் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கிளறுனா போதும். இதுக்கு ரொம்ப ஸ்டெப்பு தேவையில்லை. தக்காளி கூட சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்படி நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ திரும்பி நான் மூடிடுறேன். மூடிட்டு அகெயின் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நல்லா செட் ஆகி வந்திருக்கும். அந்த சிக்கனை நல்லா வெந்து அந்த மசாலாலாம் உள்ளக்க நல்லா இறங்கி அந்த வெங்காய ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. இப்போ நான் இதை பிச்சு காட்டுற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது சாம்பாருக்கு வைக்கிறீங்க, இல்லை ரசம் வைக்கிறீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெரைட்டி ரைஸ் கூட நல்லாயிருக்கும், இல்லை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.